கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காசு கொடுப்பாரு. பட் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நாம் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நாமளும் வேலை போடணும். ஸோ அது வாட்டுக்கு வந்து என் வீட்டில் கூரை பிச்சுட்டு கொட்டுமானா அதெல்லாம் கொட்டாது. நான் வந்து கொஞ்சமாவது அதுக்கு முயற்சி எடுக்கணும். நான் வந்து என் காலை 2 அடி எடுத்து வச்சேன்னா அப்புறம் வரக்கூடிய கிரகனுடைய ஹெல்ப்பும் வந்து நமக்கு சேர்ந்து கிடைக்கும். ஸோ நம்ம என்ன வேலையில் இருக்கோம், நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணுறவங்களும் சேர்த்து ஒரு பெருமளவில் ஒரு தனவரவு இருக்கும். ஸ்பவுஸ் கிட்டே இருந்து கூட இருக்கும். நான் வந்து ஸ்பவுஸ் வீட்டிலேருந்து சொத்து வரும்னு சொல்லியிருந்தேன். ஸ்பவுஸோட 2ஆம் இடம் தான் உங்களுக்கு 8ஆம் இடம் இல்லைங்களா? அங்கேயும் உச்ச குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுனால உங்களோட மனைவிக்கும் அல்லது உங்களுடைய கணவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் ஒரு பெட்டர்மெண்ட் கிடைக்கக்கூடிய பீரியடாக இருக்கும். ஸோ ஓவராலாக பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல தன்மை இருக்கும். 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால மட்டும் ஒரு நல்ல கடன் அமைகிற அமைப்பு அப்படின்னு இருக்குனாலும் தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மிதுன ராசி கன்னிராசிக்காரர்களை நான் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ், ஸ்லீப்பிங் பார்ட்னர் இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், பட் யார் கூட பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், வர்ற காசு எங்கேயோ கொண்டு போய் போடுறோம், அதுலேயும் வந்து சற்றே கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக போக வேண்டாம். எப்படி பார்த்தாலும் நான் வந்து ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். லாபாதிபதியும் நமக்கு ஹெல்ப் கிடையாது. ஸோ எந்த விதத்தில் பார்த்தாலுமே வரக்கூடிய காசை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் மனை வாகனம் வாங்கி போடுங்க. வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்குங்க. மனை வாங்கி போடுறீங்களா வாங்கி போடுங்க. வீடு வாங்குறீங்களா வாங்க. ஏற்கனவே வீடு இருக்குது, வாடகை விடுற மாதிரி இன்னொரு வீடு வாங்கி போடுங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் கண்டிப்பாக வேணாம். ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும்போது அதுக்கு உண்டான ப்ராப்பரான பிளானும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன் நான். எந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் 5, 9ஆம் அதிபதி திசை நடந்துட்டு இருந்தோ, லைக் சுக்கிர தசையோ சனி தசையோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்க வந்து போன ஒரு வருடம் பெருசா கஷ்டப்படலை. அவங்க சுத்தி ப்ராப்ளம்ஸ் இருந்தது, பட் தேவர் ஓகே. இல்லைன்னா அவங்களே ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மனதளவிலும் சரி, சில பேருக்கு உடல் அளவிலையும் பாதிப்புகள் இருந்தது. இது எல்லாமே இந்த வருஷம் கிளியர் ஆக போகுது. நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய வழிபாடு அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு, பர்டிகுலராக திருப்பதி பாலாஜியினுடைய வழிபாடு, ரங்கநாதர் வழிபாடு. இது வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி காம்பினேஷனில் வரும். ஸோ இந்த வழிபாடு தான் உங்களுக்கு ரொம்ப 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 நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து இதை தாண்டி கணவன் மனைவி பிரச்சனை இருந்ததுனாலோ அல்லது பிஸ்னஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குனாலோ ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமைகளை தொடர்ந்து செய்யலாம். உங்களோட 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். ஸோ பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் எனக்கு ப்ராப்ளம் இருக்குது, அல்லது கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் பிரச்சனை இருக்குது, அதை வந்து நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கணவன் மனைவி பிரச்சனையோ பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களோ விலகும். தனிப்பட்ட முறையிலுமே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே 7ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுமக்கள். ஸோ உங்களுக்கு ஒரு பிரீத்தி கிடைக்கும். நான் என்னோட பிஸ்னஸ் பற்றி ஒரு நல்ல பேர் வந்து பரவ ஆரம்பிக்கும். அதன் மூலியமாக எனக்கு தனம் வந்து வரும். ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன். நன்றி. ராதே கிருஷ்ணா.